ஸோ இப்போ நம்ம இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த வேக்யூல்ஸு குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியுது இல்லையா, லைக் பாடி டெய்ல் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற போது நமக்கு ஸ்மியர் பார்க்கும் போது இதை சுற்றி செல்ஸ் வந்து அக்ரிகேட் ஆகும், நமக்கு வந்து அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மெயினாக இது வர்றதுக்கு காரணம் டர்ட் பார்ட்டிகல்ஸோ டர்ட் இல்லைனா ஆயில் இல்லைனா க்ரீஸ் ஏதாவது வந்து நம்ம ஸ்மியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்லைடில் நியூ ஸ்லைடாக இருந்தால் கூட இந்த மாதிரி இடங்கள்ல வந்து டர்ட் பார்ட்டிகல்ஸோ ஆயிலோ க்ரீஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபங்கஸே ஆயிருக்கலாம் சில ஸ்லைட்ஸ் ரொம்ப இம்ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரி ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன டர்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ விசிபிளாக பார்க்கறதுக்கு தெரியலனா கூட நம்ம வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா அதை வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லைடை யூஸ் பண்ணினா இந்த மாதிரியான வேக்யூல்ஸ் வராது. இது பார்த்தோன்னா செரேஷன். ஸோ எட்ஜ் வந்து ஃபெதரியாக இல்லாமல் இந்த மாதிரி கோடு 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 கூட இருக்கு இல்லையா, இதுதான் செரேஷன்ஸு. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஸ்லைடு இங்கே போய் எண்ட் ஆகிடுக்கு. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா, அன்ஈவனாக ப்ரெஷர் கொடுக்கும் போது இங்கே வர ஈவனாக ப்ரெஷர் கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் லிஃப்ட் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி தள்ளிட்டு போய் இங்கே வச்சு லிஃப்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெடர் ஸ்லைடில் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அது அன்ஈவனாக இருந்தால் இந்த மாதிரி வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி செரேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட ஸ்ப்ரெடர் ஸ்லைடில் எட்ஜில் நிறைய டர்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லைனா நீங்கள் ஏற்கனவே போடும் போது ஒவ்வொரு தடவை போட்ட உடனேயும் அந்த ஸ்ப்ரெடர் ஸ்லைடை வந்து நம்ம வைப் பண்ணி வைக்கிறோம். அதில் பிளட் வந்து ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. ஸோ அங்கே கிளாட்டட் பிளட் ஏதாவது இருந்தால் கூட அந்த இடத்துல உள்ள ஸ்மியரில் இந்த மாதிரி கோடு வரலாம். ஸோ செரேஷன்ஸ் மெயினாக வர்றது ஸ்ப்ரெடர் ஸ்லைடோட டர்ட்டு, ஸ்ப்ரெடர் ஸ்லைடில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன நிக் இருந்தால் கூட, அந்த கிளாஸ் வந்து சின்னதாக உடஞ்சி சின்ன சின்ன துகள் மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகலாம். இல்லைன்னா கிளாட்டட் பிளட் டர்ட் ஏதாவது வந்து ஸ்ப்ரெடர் ஸ்லைட் எட்ஜில் இருந்தால், அல்லது நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஈவனாக ஸ்மியர் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரை கொடுக்காம லைக் ஒரு இடம் வர ஒரு நல்ல ப்ரெஷர் நார்மலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் அப் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு திருப்பி ப்ரெஷரை விடும் போது இந்த மாதிரியான ஸ்மியர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அனீமிக் பிளட்டு. ஆனால் ஆங்கிளை வந்து நம்ம இதே மாதிரியான ஆங்கிள் 30 டிகிரி மாதிரி இங்கே வைக்கக்கூடாது. ஸோ 30 to 45 விட நம்ம இங்கே ஆங்கிளை கூட்டணும். 45 கிட்ட போனால் தான் நமக்கு இதை வந்து ஒரு நல்ல ஸ்மியராக போட முடியும். இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட்டராக போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிசைத்தீமிக். இது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. நமக்கு இந்த ஸ்மியரை கம்பேர் பண்ணும்போது இது 2/3 இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்குது. இது காரணம் என்னென்னா, இவங்க ஆங்கிளை டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பாலிசைத்தீமிக் பிளட்டில் ஆங்கிள், அதாவது ஸ்ப்ரெடர் ஸ்லைடை வந்து 15 டிகிரியில் வைக்கணும். நம்மளோட ஸ்லைடுக்கு 30 less than 30 வைக்கணும். அப்போ தான் வந்து 15 to 30 வச்சா தான் இந்த ஸ்லைடை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஒழுங்காக வைக்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக திக்காக இருக்கும், ஸ்மியர் பார்க்க கஷ்டமாக இருக்கும்.